சைந்தவியை பொறுத்த வரைக்கும் ஷீஸ் அ வண்டர்ஃபுல் லேடி. என் பையனும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்லாம் பண்ணியிருக்கான். ஈவன் தோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்ஜஸ்ட் ஃபார் ஹிம். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஐ டோன்ட் நோ, இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. வை சச் திங்ஸ் ஹேப்பன் எனக்கு தெரியாது. பட் ஐ வுட் ரியலி லவ் ஹர் டு கம் பேக் ஹோம். ஐ வுட் ரியலி லவ் ஹர் டு கம் பேக் ஹோம். அவங்க தான் டிசைட் பண்ணாங்க சேரணும்னு. இப்போ அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க பிரியணும்னு. அவங்க சேர்ந்துருக்கும் போது நான் பிரிக்கணும்னு நினச்சா முடியுமா, இல்லை அவங்கள வந்து சேராதன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இட்ஸ் டெஸ்டினி. ஒருவேளை இவங்களா இருக்கலாம், இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஐ எம் நாட் த ரீசன் அட் ஆல். ஆக்சுவலி மோர் கம்ஃபர்டபுள் சைந்தவி தேன் மை டாட்டர். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இன்னைக்கு கூட ஐ கேன் talk anything to her, ask anything to her. She's a beautiful lady. I spoke to my son regarding this. அவன் சொல்கிற காரணங்கள் வந்து எனக்கு தெரில, எனக்கு இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. அண்ட் அதில் வந்து வேலிடிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா 2 பேருக்கும் ரஹ்மான் தான் ரொம்ப பிடிக்கும். born courageous. They are born courageous. அவங்களுக்கு பயம் கிடையாது எதுவுமே. They are ready to face everything. கிளாஷ் நிறைய வரும். பட் பிரகாஷ் இட்ஸ் ஈஸியர் டு டாக் வித் ஹிம் பேக். பட் ரஹ்மான் கிட்ட வந்து அந்த உள்ள நுழைஞ்சால இந்த ஸ்டுடியோவில் ஒரு வேற ஆரா இருக்கும். அந்த ஆராவை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏதோ ஒரு வேற உலகத்துக்குள்ள நுழையிற மாதிரியும். ப்ரவுட் டு ஹேவ் அ பிரதர் லைக் தட். ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் அ சன் லைக் தட். ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் அ டாட்டர் இன் லா லைக் தட். ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் அ டாட்டர் லைக் தட். Why should I have egos? I am proud to have Khadija also. இல்லை, அவங்க ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா 2 பேருமே அதில் ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அவங்க தான் டிசைட் பண்ணாங்க சேரணும்னு. இப்போ அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க பிரியணும்னு. அவங்க சேர்ந்துருக்கும் போது நான் பிரிக்கணும்னு நினச்சா முடியுமா, இல்லை அவங்கள வந்து சேராதன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இட்ஸ் டெஸ்டினி. அதே மாதிரி இந்த பிரியறதுமே இட்ஸ் டெஸ்டினி. நான் வந்து புரியாத சேருன்னு சொன்னால் அவங்க சேர போகிறாங்களா? நோ. ஐ ஆல்வேஸ் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தி அதர் பர்சன். ஓகே, ஷீஸ் அ வண்டர்ஃபுல் லேடி. சைந்தவியை பொறுத்த வரைக்கும் ஷீஸ் அ வண்டர்ஃபுல் லேடி. என் பையனும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்லாம் பண்ணியிருக்கான். ஈவன் தோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்ஜஸ்ட் ஃபார் ஹிம். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஐ டோன்ட் நோ, இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. வை சச் திங்ஸ் ஹேப்பன் எனக்கு தெரியாது. பட் ஐ வுட் ரியலி லவ் ஹர் டு கம் பேக் ஹோம். I would really love her to come back home. ஏதாவது அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா? In fact, I am actually more comfortable with Saindhavi than my daughter. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இன்னைக்கு கூட ஐ கேன் டாக் anything to her, ask anything to her. She's a beautiful lady. That's so sweet. அதான் ஏதாவது பேச சான்ஸ் கிடைச்சிருக்கா மேம் சார் கிட்டயோ மேம் கிட்டயோ? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. I spoke to my son regarding this. அவன் சொல்கிற காரணங்கள் வந்து எனக்கு தெரில, எனக்கு இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. அண்ட் அதில் வந்து வேலிடிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாரையுமே. புரியுது. வாட் தே ஃபேஸ் தே ஆர் ஃபேஸிங். ஐ கான் கோ அண்ட் லிவ் தேர் லைஃப். கரெக்ட். ஸோ யா, ஸோ அதனால ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஐ ஹவ் லெஃப்ட் இட் டு காட். ஐ எம் ப்ரேயிங் டு காட் தட் தே வில் ஜாயின். ஐ ஹோப் தே ஜாயின் ஒன் டே. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த 2 கேஸ் மேம். ஒன்று ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு வருத்தம், ஐயோ நமக்கு பிடிச்ச 2 பேர் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு ஹேட்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இவங்க தான் இதுக்கு காரணம், அவங்க தான் காரணம், இப்படி தான். இட்ஸ் வெரி ஃபன்னி. ஏதோ அதாவது ஒரு இன்டர்வியூ இங்கே தான் நடந்தது. அவங்க வந்து மதர்ஸ் டேக்கு எங்கள் அம்மா பற்றி பேசிட்டோன்னு இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. அப்போது அவங்க அம்மா பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் பற்றி பேசினாங்க. ஆஸ் அ மதர் சரி ஓகே, மதருக்காக அம்மாக்காக பேசுகிறதும் ஓகே, அண்ட் ஆஸ் அ மதரும் ஓகே. அப்புறம் சைந்தவி பற்றி பேசுகிறாங்க, கதீஜா பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்னோட கிராண்ட் டாட்டர் பற்றி பேசுகிறேன். மதர்ஸ் டே தானே, அதுக்கு தானே இன்டர்வியூ எடுக்க வந்தேன். அப்போ எனக்கு ஐ ஸ்லைட்லி காட் அனாய்ட் பிகாஸ் ஐ ஹேட் சம் ஒர்க் ஆஃப்டர் தட். ஸோ ஐ ஸ்லைட்லி காட் அனாய்ட் அண்ட் அ லிட்டில் பிட் ஒரு மாதிரி நான் அது திமிர் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கும். நீங்கள் போய் அவங்க கிட்ட கேளுங்க, நான் அவ்வளோ திமிர் பிடிச்ச ஆள்லாம் கிடையாது. திமிர் பிடிக்கக்கூடாது. எங்கள் ரிலிஜனில் திமிர் பிடிக்கக்கூடாது. தட்ஸ் த லாஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ. ஸோ அந்த ஆன்சர் கொஞ்சம் இரிட்டேஷனில் வந்தது. அதை வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு கட்டி அடித்தாங்க எல்லாரும். ப்ளீஸ் கைஸ், நான் அவ்வளோ பெரிய திமிர் பிடிச்ச ஆள் கிடையாது. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யூ கேன் ஆஸ்க் சைந்தவி ஃபார் தட். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி சைந்தவியோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். I used to call her for my programs to sing. If I don't like her singing, then would I call her? I would recommend her to wherever it's possible. I recommend her. So
why would I recommend her if I don't like her? ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நேம்ஸ் எடுக்கிறதோ இல்லைனா வந்து ஒரு ஷேமிங் நடக்கிறதோ வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் டிசப்பாயின்மெண்ட். You remember our interview? நம்ம இன்டர்வியூவில் everybody loved me. You got it? So my personality is that only. என்னைக்காவது சம்டைம்ஸ் அனாயிங்காக சில விஷயங்கள் நடந்துடும். இன்ஃபேக்ட் அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அந்த என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஐ செட் இந்த ஷார்ட்ஸ் கட் பண்ணி தனியாக போடுறீங்களா, அதை தூக்கி போடுங்கன்னு சொன்னால் ஷி டிட் இட் ஃபார் மீ. பட் பீப்புள் ஆர் ரெடி டு பவுன்ஸ் ஆன் யூ ஃபார் நாட் வாட் யூ ஆர். ஏதோ ஒரு சின்ன விஷயம் அது கூட நான் அவ்வளோ அனாயிங்காக பேசலன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு வந்து இவளுக்கு திமிரு, she thinks she's a big singer, இது அதுன்னு என்னென்னமோ கமெண்ட் இஷ்டத்துக்கு. I said okay, doesn't matter. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும்? சம்வேர் இது வந்து நீங்கள் தான் ரீசன் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது வந்துச்சா மேம்? அப்படிலாம் எதுவும் வரல. அதில் அவங்க எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒருவேளை இவங்களா இருக்கலாம், இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஐ எம் நாட் த ரீசன் அட் ஆல். ஓகே, அட் ஆல், டெஃபினெட்லி. ஸோ இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு லிட்டில் நீங்கள் தள்ளி தான் வச்சுக்கிறீங்களா? நோ I'm okay that they'll understand me, அப்புறமா புரிஞ்சிடும். அது ஒரு இன்சிடென்ட் எப்படியாவது நடக்கலாம். நம்ம see it is அது வழக்கம் தானே எல்லாருக்குமே. எல்லா டைம்லையும் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. சில சமயம் நம்ம இந்த மாதிரி எப்பாவது ஒரு அனாயிங் பர்சனாலிட்டியை காமிச்சிருப்போம். அதனால் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ரல் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மேரேஜ் வந்து எப்போ பிரேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? இது வந்து இதுக்கு மேலே நல்லது இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போ நினைப்பீங்க மேம்? அது நான் என்ன நினைக்கிறது ஜென்ரலாக மேம், நான் சார் மேம் அப்படி அவங்களோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, அவங்களோட சேச்சுரேஷன் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம். பட் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே டுகெதர். ஒரு பர்சனை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் அது அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு அன்ஆக்கியபைடு ஸ்பேஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? திங்க் வென் யூ லாஸ்ட் யூ டேட், நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும் போது கூட நீங்கள் அப்பா பற்றி சொல்லும்போது ஐ திங்க் பல இடங்களில் ரெஹ்மான் சாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அம்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்பாவை பற்றி would you like to share the bonding which you had with அப்பா? எப்படிப்பட்ட ஒரு அப்பா பொண்ணா இருந்தீங்க? எங்கள் வீட்டில் அப்பா அம்மா 2 பேருக்கும் ரெஹ்மான் தான் ரொம்ப பிடிக்கும். பட் அப்பா என்ன எல்லா கிளாஸ்லையுமே சேர்த்தாரு. அது வந்து கிட்டார் கிளாஸ்லையும் சேர்ப்பாரு, பியானோ கிளாஸ்லையும் சேர்ப்பாரு, அவரும் உட்காந்து சொல்லி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்பா இஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரிக்ட் வித் மணி அண்ட் வித் டிசிப்ளின் எல்லாமே. நான் போயிட்டு அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருக்கிற இதுலலாம் அந்த வால் மாதிரி ஏறிட்டு இருப்பேன். அது ஏதாவது ஒன்று டொங்குன்னு போட்டு உடைப்பேன். அதனால அப்பா சொல்லலாம், கெட் அவுட் அப்படின்வாரு. ஆனால் ரெஹ்மான் போய் அதை ஆப்ரேட் பண்ணுவார், புரியுதுங்களா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் எனக்கும். நான் என்ன அடுக்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஏற ட்ரை பண்ணுவேன். ஆனால் ரெஹ்மான் வந்து அதை எடுத்து ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அப்பா வந்து சொல்லுவார், இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கம் போகாத அந்த மாதிரி. பட் ஹி புட் மீ இன் ஆல் த கிளாஸஸ் அண்ட் நானும் பெரிய லெவலில் வரணும்னு என்ன பிறந்தப்ப சொன்னாராம். எங்கள் சித்தி எல்லாம் சொன்னாங்க, எனக்கு சரஸ்வதி தேவி வந்து பிறந்திருக்கா தெரியுமா, இவன் எவ்வளோ பெரிய ஆளாக தெரியுமா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. I wish I had kept his dream alive. ஓகே, நமக்கு தெரியாதுல்ல மேம், இதுதான் ஒரு லாஸ்ட் கான்வர்சேஷன் அப்பா கூட இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் க்ளூலெஸ்ஸாக இருந்திருக்கும்ல மேம். அப்படி அப்பா கூட நீங்கள் ஏதாவது ஒரு நாள் ரேண்டமாக ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல மேம், அது நீங்கள் இப்போ வரைக்கும் ரீலிவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி? கேன் யூ ரீகால்? இட் வாஸ் a very 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 என்ன சொல்கிறது, ஒரு பேட் சுச்சுவேஷன். அப்பா வாஸ் சஃபரிங் இன் பெயின், பயங்கரமாக ஐ வாஸ் சஃபரிங் இன் பெயின். அப்போது யூ வாண்ட் அது எனக்கு தெரியாது. தட் வாஸ் ஒன் திங் தட் ஐ சோ என்னப்பா. ஸோ அவர் என்ன பண்ணார், ஒரு வேஷ்டி எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு, அவருக்கு எங்கேயுமே ஏற முடியாத சூழ்நிலை, உருட்டிட்டு அவர் கழுத்து சுற்றிட்டு, இதை நல்லா டைட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட. அப்பா எதுக்கு டைட் பண்ண சொல்கிறேன், நீ துப்பட்டா மாதிரி போட, இந்த மாதிரி துண்டு மாதிரி போட போறியா, எதுக்கு டைட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா வந்தாங்க. தென் ஷி செட், அப்பா இதை டைட் பண்ண சொல்கிறார், நீ டைட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். எனக்கு தெரியாதுல்ல, நான் குழந்தை. அப்போது அம்மா சொன்னாங்க, சீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டியை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு போனாங்க. எனக்கு அது மண்டையிலே இல்லை. நான் கொஞ்சம் வளர்ந்து எனக்கு எப்பாவது தாட்ஸ் வரும்போது தான் நான் நினச்சிருக்கேன், ஐயோ அப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நல்ல காலம் நம்ம எதுவும் பண்ணல, நம்ம வி ஹேட் ஜஸ்ட் கம் அவுட்னா. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்பா கிட்ட. அது என்னென்னா, அவர் அந்த மலையாளம் படிக்கும்போது கூட வந்து மலா, புழா, சம்திங் அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அதையெல்லாம் நான் படிச்சுட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் இப்போது எங்கள் அம்மாட்ட வந்து, அம்மா
மாதுளம் பழத்துக்கு இங்கிலீஷில் என்ன இதில் கேட்குறாங்க அப்படின்னா, அம்மா வந்து எனக்கு தெரியாது உங்கள் அப்பாட்ட கேளுன்னுவாங்க. அப்போ அப்பா அங்கேருந்து ரூம்லேருந்து சொல்லுவார், அது போமோகிரானட். இந்த வார்த்தையை கேட்டது இல்லையே அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ ஐ வாஸ் வெரி யங், ப்ராப்ளி செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் திஸ் திங். அப்பா கூட நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்குது. நாங்கள் அந்த கார் இருக்கும், அப்பா ஒரு மாரிஸ் மேனர் வச்சுருப்பாரு. அது ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல மற்ற கார்ஸை விட, வெரி ஸ்டைலிஷ் இட் வில் பி. அந்த காலத்துக்கு அது ஸ்டைலிஷ் தான். ஸோ அது கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் கார் அப்பா வாங்கிட்டார். ஸோ அது பிரிட்ஜில் ஏறும்போது நின்றுடும். அப்போது மழையோ வெயிலோ நாங்கள்லாம் தள்ளணும். அது ஜாலியாக இருக்கும் எல்லாம் ஃபேமிலியோட தள்ளும்போது. இப்போ பார்த்தா வேணால் நம்மளுக்கு அனாயிங்காக இருக்கும். அந்த குழந்தையில் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ அப்பா எங்களை ட்ரைவ் பண்ணிவிட்டு பீச்க்கோ எங்கேயாவது கூப்பிட்டு போனான்னா வில் பி வெரி ஹாப்பி. அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் வந்து மாரஸ் ஹோட்டல், ஸ்வாகத் ஹோட்டல்லாம். ஸோ அந்த ஆழ்வார்பேட் அந்த சைடில். ஸோ யூஸ் டு டேக் அஸ் அண்ட் பை மசால் தோசை அண்ட் கிவ் அண்ட் ஸ்வாகத் போனால் ஐ யூஸ் டு என்ஜாய் தட் தாஸ் பிரகாஷ் ஆல் தோஸ் ஹோட்டல்ஸ்னோ. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பா பண்ணது. எப்பாவது என்னை வந்து ஸ்கூல் அப்பா எல்லாரோட அப்பாவும் வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணாங்க, நீயும் வந்து ட்ராப் பண்ணேன்னா காரில் வந்து ட்ராப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்பா வந்து ட்ராப் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிஸ் ஒயிட் வேஷ்டி அண்ட் ஒயிட்னா அப்படி புதுசாக ஒயிட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்பா போட்டுட்டு இருப்பார். யூஸ் ஷார்ட் மேன் ஜஸ்ட் லைக் இளையராஜா சார். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். யா. என்னெல்லாம் பண்ண பிடிக்கும் மேம் மியூசிக் தவிர அப்பாக்கு? படம் பார்க்குறது. ஐ திங்க் ஹி வாண்டட் டு டேக் அ மூவி. நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சிருக்கேன், அப்பாவோட ஸ்கிரிப்ட் அங்கே நிறைய இருந்தது. தமிழ் படம் தான் எடுக்கிறதுக்கு அவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு புலியூர் பாலுன்ட்டு ஒருத்தர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் படம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிருந்தாங்க. அப்பா இறந்தப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு 11 years அப்படி தான். தென் அதெல்லாம் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியாது. பட் ஹி வாண்டட் டு டேக் அ மூவி. என்ன ஃபுட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மேம்? அம்மா சமைக்கிறது சாப்பிட்றதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் உக்காந்து நான் எப்போவுமே எனக்கு பசிக்கவே பசிக்காது, சாப்பிடவே மாட்டோம், நானும் என் தம்பியும் சாப்பிடவே மாட்டோம். இவர் வந்து அந்த ரசம் சாதம் இருக்குல்ல அதை போட்டு பிசைஞ்சு அவரே பண்ணுவார். ஆம்லெட்டும் ரசம் சாதமே அவரே பண்ணுவார், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பிசைஞ்சு ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவார். ஸோ அது ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் சவுண்ட். அது பார்த்தோன்னே தான் எனக்கு பசிக்கும். அவர் சாப்பிட்றத பார்த்து பசிக்கும். அவர் நல்ல சவுண்ட் போட்டு சாப்பிடுவார் அந்த ரசம் சாதத்தை. ஸோ அப்போதான் அம்மா கிட்ட கேட்பேன், எனக்கும் ரசம் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நானும் என் தம்பியும் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவோம். பட் த வே ஹி ஈட்ஸ் அது ரசனையோடு அவனை சாப்பிடுவார்ல, அதனால திங்க் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட் மேம்? ஏன்னா நிறைய நாங்கள் வெளியில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், சார் எப்படி ஃபேமிலி, ரெமான் சார் எப்படி அடுத்தது ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணி அதை இது பண்ணுது அப்படின்னு. பட் அந்த ஃபேமிலியை நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருந்தது? எப்படி நீங்கள்லாம் அந்த டைம் அவ்வளோ சேர்ந்து இருந்து அந்த சிச்சுவேஷனை கடந்தீங்க மேம்? தோஸ் வர் சேட் மூமெண்ட்ஸ் பட் yet பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். என்னென்னா அம்மா வந்து she took over the family. அம்மாவோட அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அந்த லாஸ் அந்த அளவுக்கு புரியல. ஏன்னா அப்பா எப்போவுமே வேலைக்கு போயிடுவார், அவர் எப்பாவது தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு அவர் பார்க்கும்போதெல்லாம் சஃபரிங் தான். அண்ட் அவ்வளோ இன்டராக்ஷன் எனக்கும் அப்பாவுக்கும் இல்லை, கம்மி தான், ரொம்ப கம்மி. அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி தாத்தா இவங்களோடையே நம்ம நிறைய இருந்துட்டதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு அப்பாவை மிஸ் பண்ணாமல் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எதாவது வேணும்னா எப்போவுமே நாங்கள் வந்து அம்மா கிட்ட தான் கேட்போம். எங்கேயாவது வெளில போகணுன்னாலும் அம்மா கிட்ட தான் கேட்போம், எதுனாலும் அம்மா கிட்ட தான் கேட்போம். அப்பா இஸ் அ ரேர் என்டிட்டி, அப்பவுமே உழைச்சிட்டே இருக்கிறதுனால எப்பாவது தான் வருவார். ஸோ வி நெவர், அம்மாவும் மேட் ஷூர் தட் வி நெவர் மிஸ்ட் ஹிம். பட் அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியலி இட் வாஸ் அ பிக் ப்ளோ. அப்போது அப்பா வச்சுருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வாடகைக்கு விட்டு somehow she managed, அது ஒன்று கொஞ்சம் நிறைய ஆக்கி she managed at that time. Then some people were not able to use that instruments because they didn't know how to operate it. Then she used to start shouting at my brother, நீ வாசிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. So that turned him into playing. திங்க் ஒரு எப்பவுமே வந்து ஒரு வி ஆல் அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ஒரு நிறைய அந்த ஒரு என்ன சொல்றது, பல விஷயங்கள் கடந்து இன்னைக்கு வந்து இவங்க ஒரு பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மேம் எப்பவுமே. ஸோ திங்க் இன்னும் நீங்கள் சொல்லி கேட்கும்போது அது இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பராக ஃபீல் ஆகுது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அப்பா வந்து வாண்டட் டு அப்படின்றது எனக்கு புரியல அன்டில் எனக்கு அந்த தாட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து அதை வெளியே சொல்கிறது கிடையாது, இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு கடந்து போயிடுறது, இல்லாட்டி அது அந்த ஃபேஸ் நமக்குள்ளேயே போயிடும் அப்படின்ற ஒரு இது மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க மேம். ஸோ அதுக்கு உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நீங்கள் ஒரு கரேஜ் கட்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா மேம்? ரெஹ்மான் சார் கூட வந்து தாட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. எங்கள் எல்லாருக்குமே ப்ராப்ளி அப்பாட்டது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல, ஜீன்ஸில் அலாங் வித் மியூசிக்.
Yes, after we converted to this religion, I felt that there is, I have a backing. Yes, there is God. And in our religion, we don't have either. We're not supposed to suicide. People who go to hell. So, slowly those things left me. And yes, we have to find courage to live. You have to find. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்க மாட்டார் இறைவன். நம்ம எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாரு. ஸோ that gave me the courage. சார் அந்த மாதிரி பேசுவோம், ரஹ்மான் சார் அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது மேம்? அவர் சொல்லவே மாட்டார் அவரோட தாட்ஸு. சாதாரணமான தாட்ஸே சொல்ல மாட்டார். நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டார், நல்லா இல்லைனாலும் சொல்ல மாட்டார். ஸோ we won't even know. Same way I have not told my thoughts to many people, but ஐ திங்க் எப்போதுமே வந்து நீங்க உங்க மனசுல இருக்கிறத, நாங்க பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் மனசுல இருக்கிறத எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம வந்து சொல்லிடுற ஒரு பர்சனா தான் நாங்க வந்து பார்த்துருக்கோம். இப்படி இருக்கிறது கஷ்டமா ஈஸியா மேம்? ஆக்சுவலி என்னன்னா, நீங்கள் ஓப்பனாக பேசும்போது யூ லூஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், பட் யூல் கெயின் வெரி 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 ஜெனுவைன் ஃப்ரெண்ட்ஸ் who வெரி good. They know you and they will like you and we will like them and we'll never leave for life. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா உண்மையை நேசிக்கிறவங்க என்னோட இருப்பாங்க. ஸோ அந்த உண்மையும் சேரும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே, எனக்கு சேர்ந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே, they were very honest, they were very what do you say, they always speak the truth. ஸோ நான் கூட சில சமயம் மறைச்சி பேசணும்னு நினச்சேன்னா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வெளியில் இல்லை? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அப்படி இல்லை. தே வெரி டச்சி. ஏதாவது ஒன்று சொன்னால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. எந்த ஒரு உண்மையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாரால. ஸோ ஐ டிசைடட், ஓகே, லெட்ஸ் நாட் ஹர்ட் எனிபடி. நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம மதிக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் our friends are like that, we can talk anything to our friends, doesn't mean we can go about hurting others. Okay, let's learn our lessons. Doesn't matter however old we are, we have to. ஸோ நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ நீங்க சொல்றீங்களா மேம், இந்த மாதிரி போல்டா இருக்கணும், யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் திங்ஸ் அப்படிங்கிறது. உங்க பசங்களுக்கு சொல்லி வளர்க்கும் போது அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஒரு இன்டைரக்டா அதை அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவீங்களா? எப்படி மேம், ஹவு டஸ் தட் ஒர்க்? I've always told them to go ahead in life, and I think my children didn't need any courage of that sort. அவங்க they born courageous. ரெண்டு பேருமே they born courageous. அதனால அவங்கள வந்து you can't put them off at all. they are 1,000 times more courageous than me. எப்படி சொல்றீங்க born courageousனா? born courageous, they are born courageous. அவங்களுக்கு பயம் கிடையாது எதுவுமே. அவங்க they are ready to face everything. நிறைய முக்கியமான டெசிஷன்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மதரா, ஒரு கைட், சப்போர்ட், ரெண்டு மீடியால வரணும்னு நினைக்கிறது, இது பண்ணணும்னு நினைக்கிறது, அது பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டமா வந்து கண்டிப்பா நீங்க இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே they are very very, what do you say, independent. And they don't need my support at all. They are original thinkers. God has given them a lot of blessings and they think for themselves. எங்களுக்குலாம் கிளாஷ் வரும், நிறைய வரும். பட் பிரகாஷ், it's easier to talk with them back. It's difficult to talk with my daughter back. The once she realized she's very nice, எப்பாவது என்னோட ஏதாவது ஒரு பாயிண்ட் அவள் டச் பண்ணானா அந்த டைமில் வந்து I get really pissed off. So we do have our own misunderstandings. But then I tell her, if you do this, I will do this. So you better be careful. So she knows it's better to keep quiet. ஜிவி சார் கூட அந்த அளவுக்கு அவ்வளோ கிளாஷஸ் வராது அப்படியே மேம்? அவன் வந்து இஸ் வெரி சென்சிட்டிவ் பர்சன். சில விஷயங்கள் தான் அவன் டச் பண்ணுவான், சில விஷயங்கள் டச் பண்ண மாட்டான். அதனால அவனுக்கு தெரியும் எதெல்லாம் பேசலான்ட்டு. சில சமயம் சிலது அவன் பேசுவான், அது என்ன சொல்றது, மறந்துடுவான் அப்புறம். வாட் மியூசிக் டஸ் டு யூ மேம்? ஏன்னா நீங்கள் பாடுறீங்க, ஜிங்கிள்ஸ் பண்ணுறீங்க, கம்போசிங், அதுக்குள்ள ஒரு மாதிரி இமர்ஸ்டாக இருக்கிறது வந்து என்ன பண்ணுது மேம் உங்களுக்கு? இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். நீங்கள் வேறு உலகத்துக்குள்ளே நுழையிறீங்க, அதுக்குள்ளே அப்படியே ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் அது. when you compose, you're so happy that a tune comes out of you, and when you write lyrics, you're so happy that you could make that tune alive with the words. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, மியூசிக் கேட்குறது எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறதும் என்ஜாய்மெண்ட். அது ரொம்ப அழகாக வந்துட்டு ரீச் ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு த்ரில் உங்களுக்கு இருக்குல்ல, get a high in that. உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டை இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தெரியுமா மேம், இந்த இத்தனை வருஷம் கடந்து
இந்த பாட்டு வந்து இல்ல தெரியாது, நல்லா ஹிட் ஆச்சு அப்பவே. பட் இவ்வளோ வருஷம் கடந்து இருக்கோன்றது வந்து சத்தியமா தெரியாது. இன்னைக்குமே அதை நான் ஸ்டேஜ்ல பாடிட்டு தான் இருக்கேன். அப்ப பாடும்போது வந்து எப்படி இந்த ஷையா இருந்ததா இல்ல ஜாலியா பாடிட்டீங்களா? ஃபார் த ரெக்கார்ட் மலை மலை இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போல்லாம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு லைன் பாடினாலும் ஒரு கோரஸ் பண்ணாலும் ஐல் பி ஹாப்பி ஃபார் அ மந்த், ஐல் பி ஃப்ளைங் ஹை. ஸோ அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். மாதேஷ் வாஸ் தேர், தென் ஸ்ரீகாந்த் தேவா வாஸ் தேர், தேவர் ஆல் ரெக்கார்டிங். தேவா சார் இல்லை, பட் தட் சாங் இஸ் அ வெரி லவ்லி சாங் டு ஹேவ் சங் அலாங் சைட் அனுராதா ஸ்ரீராம். அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கிலீஷில் பேசினா அது வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இந்த சோஷியல் மீடியாவில். இந்த அம்மா இங்கிலீஷ் கறி இது அது. ஓகே மேம், தமிழ்லேயே பேசிடலாமா? நானும் தமிழ்லேயே கேட்டுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கும் வந்து நிறைய யாராவது நீங்க தான் பாடுனீங்கன்னு தெரியாம பக்கத்துல வைப் பண்ணிச்சா பாரு இப்படி இந்த பாட்டு இப்போ வரைக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படிலாம் சொல்லி பேசுறதை கேட்டிருக்கீங்களா? எப்பாவது நாட் ஃபார் மலமலை இல்லை, மலமலை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நான் பாடினேன்ட்டு. எப்பாவது அந்த மாதிரி இருக்கு. யா, ஒரு 2 லைன். மலமலையா? மல 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 மருத மல மல்ல மருத மல சில 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 வெங்கல சில்ல சில்ல வெங்கல சில்ல காலேஜுக்கு புக்ஸ் மல தூக்கி வரும் செக்ஸ் மல லேடி சோஷல் அழகு சீல 90 போட்ட மெழுகு சீல மருத 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 மல்ல மருத மல போடு மெழுகு சீல மெழுகு சீல மெழுகு சீல மருதமல 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 எந்திரிச்சு ஆடி இருப்பான் அந்த மாதிரி ஒரு பயங்கர வந்து. வீட்டுல என்ன சொன்னாங்க இந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்? என்னோட சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணா, இது போதும் உன் லைஃப் டைம்க்கு அது மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. யா, திஸ் இஸ் a lifetime song she said. மத்த கம்போசர்ஸ்க்கு பாடுறதுக்கும் ரெஹ்மான் சாருக்கு பாடுறதுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு மேம்? மற்ற கம்போசர்ஸ் எனக்கு எல்லா பாட்டு பாடினாலும் த்ரில்லாக இருப்பேன். எந்த மியூசிக் டேரக்டர் எனக்கு சாங் கொடுத்தாலும் ஐ பி வெரி வெரி த்ரில். பட் ரஹ்மான் கிட்ட வந்து அந்த உள்ள நுழைஞ்சாலும் இந்த ஸ்டுடியோவில் ஒரு வேற ஆரா இருக்கும். அந்த ஆராவை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏதோ ஒரு வேற உலகத்துக்குள்ளே நுழையிற மாதிரியும் நமக்குள்ளேருந்து நம்மளுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் வெளில வர்றதும், அதை அவர் வேற மாதிரி டியூன் பண்ணுறதும், வேற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணுறதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று சாதாரணமாக பாடின மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா அது வேற லெவலில் இருக்கும். அப்புறம் பார்த்தா அது உலகம் ரீச்சாக இருக்கும். ஸோ தட் இஸ் த பியூட்டிஃபுல் திங் அபவுட் ரஹ்மான். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சாங்ல நீங்க அது ஏதாவது ஒரு சாங் கோட் பண்ணி சொல்லலாமா? பலேலக்கா பலேலக்கா நான் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிபி சார் வாய்ஸில் கேட்கல, வேறு வாய்ஸஸில் தான் கேட்டேன். அப்புறம் நான் பாடும்போது ஆர்டினரியாக தான் இருந்தது. தென் தட் சாங் அது என்னமோ ஃபைன் டியூன் பண்ணி இட்ஸ் நாட் அபவுட் ஃபைன் டியூனிங் ஆல்சோ. இட் இஸ் லைக் இஸ் ஆடிங் சப்ட்ராக்டிங் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது பண்ணி அது வேற லெவலில் வந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தா மை காட் இது நானா பாடினேன் அப்படின்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எஸ்பிவி சார் இருந்தார், பெனி வாஸ் தேர் அண்ட் அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் நயன்தாரா ஃபார் ரஜினி சார். ஸோ இட் வாஸ் பிக்சரைஸ் ஆல்சோ ஒரு மாதிரி வேற கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர்ஸ் கிட்டனா சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிக்டா இருப்பார் அப்படின்னு சொல்லி உங்களோட இன்னொரு சிஸ்டர் ஒரு மேடையில் வந்து சொன்னதை நான் வந்து கேட்டேன். உங்ககிட்டயும் அவர் ஸ்ட்ரிக்ட் தானே? ஏன்னா நீங்கள் எல்டர் சிஸ்டர் வேற, இல்லை நீங்கள் கொஞ்சம் சார் மிரட்டலாமா? இன்னொன்று நான் மிரட்ட மாட்டேன், என்ன அதிகாரம் பண்ணாமல் பார்ப்பேன். பட் அவர் பண்ண மாட்டார். See, he can't come and say, I don't like your dress change, na. I won't do it. பட் பாட்டில் I say, what's wrong with this dress? அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி தான். ஸோ பாட்டில் ஐயோ அவர் சொல்கிறது தான் சரண்டர். நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்பேன். பாட்டில் கொஞ்சம் தம்பின்னு அட்வான்டேஜ் அப்படிலாம் லைட்டாக எடுத்துக்க முடியாது. நாட் அட் ஆல், பிகாஸ் he is very good. Whatever he says should be good. ஏதாவது சண்டைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அது எப்படி மேம் ஒரு ரெகுலர் பிரதர் சிஸ்டருக்குள்ள அந்த மாதிரியான விஷயங்கள்? அவர் வந்து ஒரு டிவைன் பர்சன். அவர் வந்து ஏதோ ஒன்று நான் பேசுகிறேன், அது நல்ல இன்டென்ஷனில் பேசுகிறேன்னா கெட்ட இன்டென்ஷனில் பேசுகிறேன்னா அவருக்கு தன்னால் புரிஞ்சிடும். ஸோ நம்ம அவரை பற்றி தப்பாக பேசினா கூட அதை எந்த இன்டென்ஷனில் பேசுகிறான்னு பார்ப்பாரு. ஏன்னோ அது அவருக்கு தெரியும். ஸோ he'll always forgive me. இது ஒரு லூஸ் ஏதாவது வாய விடும் அப்படின்னு. ஸோ அதனால் he has some connection spiritually. ஸோ யாராவது கூட நம்மளை பற்றி தப்பாக பேசினா கூட அதை பற்றி நம்மக்கிட்ட வந்து கேட்பார். கேட்கும்போது நான் வந்து இதுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு உடனே புரிஞ்சிடும் இவளுக்கு வந்து இதில் எந்த சம்மந்தமும் இல்லை, யாரோ தப்பாக பேசுகிறாங்க, இவள் எவ்வளோ தைரியமாக என்னை ஃபேஸ் பண்ணுறாதுலே தெரிஞ்சு போச்சு, இவளுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அவர் பாட்டு வாக் அவுட் பண்ணுவார்.
கேட்டதே தப்புப்பான்னு ஓடி போயிடுவார். ஸோ இஸ் காட் சம் ஸ்பிரிச்சுவல் திஸ் திங். எனக்கோ ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் மைண்டில் தான் நினைப்பேன், அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார் அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் மேம், நிஜமா அந்த மாதிரி? நிஜமா நிறைய இருக்கு அந்த மாதிரி. வென் ஐ மோஸ்ட் நீடட் ஒன்லி ஐ லாஸ், அது கூட நான் கேட்க மாட்டேன், அது தன்னால வரும். சார் கிட்ட இருந்து அது பர்டிகுலரா? ஆமா. ஓகே. ஐ நெவர் ஆஸ்க், அது தன்னால வரும். எப்போ அது கேட்டாலும் அதுக்கும் மறுப்பு சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்கா மேம் நீங்களும்? Yeah, because I don't like to ask him. That's one thing. So என்னைக்காவது நான் கேட்டா அவருக்கு புரிஞ்சிடும், இவளுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு ரொம்ப தேவைன்னு தான் கேட்கறா அப்படிங்கிறதுனால வந்து he will not say no for it. He will always give. எந்த சிஸ்டரோட சார் ரொம்ப க்ளோஸ்? I think my middle sister, she's a bit close to him. ஏன்னா அவங்க கேம் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க, அடிக்கடி மீட் பண்றாங்க. ஸோ அதனால க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ திங்க். பட் ஐ ஆல்சோ ஃபீல் க்ளோஸ் டு ஹிம் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ப்ரே ஃபார் ஹிம். எங்கள் அம்மா இப்போ இல்லை, ஸோ அதனால அம்மா எவ்வளோ ப்ரே பண்ணுவாங்களோ அதை விட ஜாஸ்தி தான் நான் ப்ரே பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் நான் ஒரு 4 o'clock எழுந்து ரஹ்மானுக்காக ப்ரே பண்ணுவேன். ஸோ எங்கள் அம்மா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரே பண்ணியிருப்பாங்க, நான் அந்த ஸ்பெஷல் லெவலில் ப்ரே பண்ணுவேன் அவருக்கு, அவரோட ஹெல்த்துக்கும் அவரோட சக்ஸஸ்க்கும். பியூட்டிஃபுல் பாண்டிங் நினைக்கிறேன் எல்லாருக்குள்ளேயும். So that is why it is spiritually connected, the bond between me and him. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா அதை நான் ஏன் கேட்கணும், கேட்காம வரும். இமோஷனலா ஃபீல் ஆயிருக்காங்க நிறைய நேரங்கள்ல. ஆல்வேஸ் யூ ஃபீல் எமோஷ்னலி திஸ் திங், நோ, பிகாஸ் அவரோட நேச்சர் வந்து வேற லெவல். அது நான் யார்கிட்டையும் பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பர்சன், ஒரு பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல் ஆரா, beautiful words that come out of his mouth, beautiful discipline, நடத்தை, எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதனால் I do miss him sometimes, yeah, but then we have given him for music. சொல்லுவீங்களா மேம் மிஸ் பண்றதெல்லாம்? I think we should catch up. ஒரு வாட்டி கூட சொன்னதே இல்லை. கடைசி எப்போ மேம் நீங்க பிரதர் சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் 4 பேர்ல மீட் பண்ணுவோம்? நாங்கள் எப்பவுமே பிரேயர்ஸில் மீட் பண்ணுவோம். Last time Melody Navik, he had a function, so அப்போ கூட we had one meet to do some kind of service to society. அது we had a meet about it. கொஞ்சம் சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதர்வைஸ் இந்த நார்மல் பிரதர் சிஸ்டர் மாதிரி ஒரு ஃபன், நோ போடா வாடா அந்த மாதிரி எல்லாம் கிடையவே நோ ஃபன் அண்ட் ஆல், நோ. ஸோ நீங்கள் நிறைய கம்போசிஷன் இண்டி மியூசிக் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னீங்க. வாட் மேட் யூ திங்க் தட் மேம்? இல்லை இண்டி மியூசிக்கு ஒரு, ஏன்னா இப்போ சீன் வந்து நல்லா மாறிட்டே இருக்கு, நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வராங்க, அதுக்கான என்கரேஜ்மெண்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்தும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. மக்களும் வந்து பாடல்களை தாண்டி படத்துல வர பாடல்களை விட சில நேரங்கள்ல வந்து இண்டிபெண்ட் கம்போசர்ஸ் கொடுக்குற ப்ராடக்டை வந்து ரொம்ப லைக் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க மேம், எப்போ நீங்க ரியலைஸ் பண்ணீங்க இது நீட் ஆஃப் ஆர்ட்னு? என்னன்னா ஐ சடன்லி ஃபெல்ட் இண்டி மியூசிக் கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆகிட்டு இருக்கு, திஸ் இஸ் த டைம். பட் எனக்கு என்ன தோணிட்டுதுன்னா, மூவிஸில் பாட்டு கம்மியாகிட்டு இருக்குது, மியூசிக் டைரக்டர்ஸ் தான் பாடிட்டு இருக்காங்க இப்போ. அப்புறம் சிங்கர்ஸ்க்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி, ஃபீமேல் சிங்கர்ஸ் மேல் சிங்கர்ஸ் 2 பேருக்குமே கம்மியாக போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப வேக்கண்ட்டாக இருக்குது. நல்ல பாட்டு கொடுத்தா எல்லாரும் கேட்க தான் போகிறாங்க. ஸோ இங்கே நிறைய மியூசிஷியன்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க, நிறைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க, நிறைய கம்போசர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க, ப்ரோக்ராமர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. பட் வேர் இஸ் த வென்யூ ஃபார் தெம்? அவங்களே வந்து ஏதாவது ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னா, அதனால தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஒன் லேபிள் ஆல்சோ. இது ரொம்ப நல்லபடியாக போச்சுன்னா நம்மளே நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இதுக்கு இது ஒரு வென்யூவாக இருக்கும். ஸோ வீட்லேயே 2 மிகப்பெரிய லெஜெண்டரி மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் ரெஹ்மான் சார், ஐ திங்க் வேர்ல்டு ஃபுல்லாக அவரோட மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜிவி சார், ஐ திங்க் அவருடைய பாடல்கள் அவ்வளோ இன்டென்ஸாக நம்மளை டச் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த இனிஷியேட்டிவ் பற்றி அவங்க கூட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க? நோ, இட்ஸ் ஆல் தேர் ஓன் எஃபர்ட்ஸ். அது அவங்களால, நம்ம வந்து ஃபவுண்டேஷன் தான் போட்டு கொடுத்தோம் பிரகாஷ்க்கு. ஸோ ஹீ பில்ட் ஆன் இட் அண்ட் ஹீ பில்ட் அ பேலஸ் இன் இட். அது மாதிரி தான்.
ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு சைட்ல போறீங்க அப்படின்றது ஜிவி சார்ட்ட எப்பயாவது பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்? அவனுக்கு தெரியும் எனக்கு பயங்கரமான ஆர்வம் உண்டு. ஸோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. ஸோ அது பெருசா அது ஒரு டிஸ்கஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் we don't discuss. ஓகே ஓகே. எங்க வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல், யாருமே யாரையும் டிஸ்கஸ் பண்ணி சார்ந்து இருந்ததில்ல. எனக்கு அஃப்கோர்ஸ் ரஹ்மான் கொஞ்சம் பாட்டு கொடுத்துருக்காரு பாடுறதுக்கு, பட் அப்படி சார்ந்து இருந்தது கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுவோம். we don't discuss at all. ஜிவி சாருடைய பாடல்கள் நிறைய நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு இன்டென்ஸான டச் ஒன்று இருக்கும். உங்களுக்கு சாருடைய கம்போசிஷன்ல பிடிச்ச சில பாடல்கள் தான்? வெயில் பிடிக்கும். அப்புறம் அது என்ன, அந்த கிரீடம் சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். இந்த இனிஷியலாக வந்த நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். தென் he got தனுஷ் got national award. what's that movie? ஆடுகளம். ஆடுகளம் பிடிக்கும். தென் மதராசி பட்டினம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பாட்டு பிடிக்கும். சொல்லுவீங்களா மேம்? சில சமயம் சொல்லுவேன், சில சமயம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவனுக்கு சில பாட்டு ஃபேவரட்டாக இருக்கும், அந்த பாட்டு எனக்கு ஃபேவரட்டாக இருக்காது, எனக்கு வேற பாட்டு ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால எங்கள் டேஸ்ட் ஒன்றும் சேம் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த வென்யூவில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க மேம்? என்னென்ன போயிட்டுருக்கு மேம் உங்களுடைய அந்த லேபிள் அண்ட் தனியாக இண்டிபெண்ட் மியூசிக் கம்போசிஷனில் உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள் மேம். இந்த பர்டிகுலர் சாங் மாத்திக்கலாமால இருக்கு இல்லையா, இது வந்து எமில் தான் கம்போஸ் பண்ணாரு. அவர்கிட்ட நான் நிறைய ஐ லைக் எமில்ஸ் மியூசிக். அவருக்கு வந்து ரஹ்மானோட பெரிய ஃபேனு, அதனால அவருக்கு வந்து என்னோட பேச பிடிக்கும். இஸ் பீன் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவர்கிட்டேருந்து நான் சொன்னேன், எனக்கு ஒரு பாட்டை பண்ணி கொடு, ஐ வாண்ட் டு சிங் இன் த சென்ஸ் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் தட் மியூசிக் இன் த சென்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ அது எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது அவர் பண்ணவே இல்லை ரொம்ப நாள். அப்புறம் திடீர்னு ஒரு பாட்டு எனக்கு போட்டு காமிச்சார். பார்த்தா இட் வாஸ் ஸோ குட், எனக்கு இது வேணும்னு சொன்னேன். அக்கா, அதனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், உங்களுக்கு ஒரு நல்ல சாங் இருக்கணும், அதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதை நான் ஐ பாட் இட் ஃப்ரம் him. He made this for me and he also supervised so many things. அவரோட ஃப்ரெண்ட் மணி விநாயர் கூட்டு வந்து இது டைரக்ட் பண்ண வச்சார். நல்லா வந்திருக்கு. அப்போ கோமல் சர்மாவை நான் வந்து இதில் துபாயில் மீட் பண்ணேன். அவங்கக்கிட்ட அந்த பாட்டு போட்டு காமிச்சோம், மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா, will you act in this-ன்னா அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்தோடனே அது இன்னும் அழகாயிடுச்சு அந்த சாங்கு. அவங்க ஃப்ரெண்ட் சனோஜை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அப்படியே இந்த பாட்டு பண்ணிட்டோம் நாங்கள். ஒரு 2 லைன் மேம். You make me nervous every time you come near. I melt away with every breath of yours, yeah. You make me nervous every time you come near. I melt away with every breath of yours, yeah. I'm gonna lie in the middle of the night thinking about you. You're in there, this thoughts about you. Just stay by, baby, show that you care. ராத்துக்கும் இல்லாம முழிக்கிறேனே உன்னால, நீ என்ன பார்த்த போறோம் ஆசை கண்ணால, உன்னோட நினப்புல தான் தவிக்கிறேனே தன்னால, ஏக்கத்தில் ஏங்குறேனே மன்னவனே உன்னால, மாத்திக்கலமால நீ வாங்கித்தாடா சேல, ஆசை உந்தன் மேல என்னை பார்த்துக்கிறா நீ போல. பயங்கரமா அது ஒரு ஸ்டார்டிங்ல இங்கிலீஷோட அந்த lot of English in this. இது ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் இங்கிலீஷ் சாங்க பண்ணிட்டு கொஞ்சம் தமிழ் வைக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அப்புறம் என்ன பண்ணனா, லிரிசிஸ்ட கூப்பிட்ட உடனே அவர் பயங்கரமா எழுத ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப ட்ரெண்டியா எழுத ஆரம்பிச்சிட்டாரு. சரி நிறைய தமிழ் போடலாம்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் போடணும், இங்கிலீஷை குறைச்சிட்டோம். ஓகே. இது இங்கிலீஷ் லிரிக்ஸ் எழுந்தவங்க வந்து ரம்யா, ஷீ இஸ் ஃப்ரம் கனடா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் மேம். ஸோ இதுக்கான ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி இருக்கு மேம்? அதை பத்தி பியூட்டிஃபுல் ரெஸ்பான்சஸ். எவ்ரிபடி சீம்ஸ் டு லைக் இட். ஆக்சுவலி இதோட ஸ்னிப்பெட் ஒன்று கேட்டுட்டு ரஹ்மான் வந்து அடி தூள் கலப்புற போல இருக்கு அப்படின்னு he just called me and பிரகாஷ் காமிச்சேன், he just sent a thumbs up. எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக சீமான் சார் கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. அவர் வந்து அம்மா நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, இந்த மாதிரி நிறைய தனி பாடல்கள் பண்ணணும், சூரியனை பற்றி, தமிழை பற்றி, நம்ம உலகத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றியெல்லாம் நிறைய பேசலாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேம்மான்னு சொன்னார். எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் இன் ஏர். சாரே சொல்லிட்டார், ஸோ நைஸ். அண்ட் சார் நீ நிறைய பண்ணணும் அப்படின்னாரு. ஓகே. ஸோ தட் வாஸ் வெரி மச் அன் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ, டெஃபினெட்லி. இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம் சைந்தவி மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட இப்பயும் நீங்கள் டச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? யா அவங்க 2 பேருமே டச்சில் தான் இருக்காங்க. ஓகே. அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் ஜாயின் டுகெதர், பட் அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது சத்தியமா. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் தட் ப்ராப்ளம் அட் ஆல். ஐ ஹோப் தே ஜாயின் ஒன் டே, தட்ஸ் வாட்.
ஸோ அவங்களுக்கு இந்த பாட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு Saindhavi, கிடைச்சதா? no, she doesn't have to be a daughter-in-law to like her. She can just be ஒரு இன்னொரு கோ சிங்கரா இருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்கும். அவங்கள பிடிக்காதவங்க யார், எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அவங்க கிட்ட ஏதாவது இந்த பாட்டுக்கு ஏதாவது No, கேட்டாங்க? I didn't ask her. I'll ask her. Yeah. அவங்க ஃபேன் செக்ஷன்ல இருந்தெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஆண்டி சூப்பர் கலக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சைந்தவிக்குன்னு ஒரு ஃபேன் குரூப் இருக்கு. அந்த ஃபேன் குரூப்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஆண்டியா, அம்மாவா? ஆண்டி தான். ஓகே, பியூட்டிஃபுல். ஐ திங்க் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த பாட்டுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிகாஸ் இட்ஸ் நியூ பிளாட்ஃபார்ம்ல இது ஒரு எம்டியா இருக்கிற பிளாட்ஃபார்ம், அது இன்னும் பெரிய லெவல்ல வளரணும். அண்ட் எல்லா ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் சாய் அபயங்கர். அண்ட் சம்டைம்ஸ் ரஹ்மான் மேக்ஸ் இது ஆல்பம் சாங்ஸ். ஸோ ஆல்பம் சாங்ஸ் பண்ற சில பேர் நல்ல சக்ஸஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் டெஃபினெட்லி. நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க எம்எல் சார் வந்து சாரோட ஃபேன், அதுக்காக என்கிட்ட நிறைய பேசுவாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு இடத்துல கூட வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஈகோ உங்களுக்கு டச் பண்ணதே அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தோணுனதே கிடையாது. ஓகே, சாரை பத்தி பேசுறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. I'm very proud to have a brother like that. I'm very proud to have a son like that. I'm very proud to have a daughter-in-law like that. I'm very proud to have a daughter like that. Why should I have egos? சில பேருக்கு இருக்கும். I'm proud to have Khatija also as a music director. Yeah, we should be very positive. We should lift. They're our family, not only our family, music family la yaar irundhalum we have to uplift them. நம்ம அவங்கள வந்து குறை சொல்லி கம்மி பண்ணக்கூடாது. நம்ம சின்ன வயசுல அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கலாம். தப்பு ஒருத்தர் லிஃப்ட் பண்ணிக்கிறது தான் நல்ல விஷயம். ஐ திங்க் அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான நான் பார்த்த வரைக்குமே அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்க என்கிட்ட எதுக்கு அவங்கள பத்தி பேச வரீங்க, நீங்க இதுக்காக தான் அப்போ என்கிட்ட பேச வரீங்களா, அப்போ எனக்காக என்கிட்ட பேச வரல. நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க அவருக்கு ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்செப்டன்ஸ். இல்ல, முதல்ல அவர் என்னோட ஃபேன் சொன்னாரு. ஹலோ ஹாய், நான் ஒரு பால்கனில நின்றுட்டு என்னோட சிஸ்டரோட பால்கனில நின்றுட்டு நான் இப்போ ஆட்டோ பிடிக்க போயிட்டு இருந்தேன். நீங்க தானே மலை பாடுறது அப்படின்னாரு. ஆமா, நான் உங்களோட பெரிய ஃபேனு அப்படின்னாரு. நீங்க எனக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஓகேன்னு. அப்புறம் போய் பேசினாதான் தெரிஞ்சது அவர் ரஹ்மான் ஃபேனு. ஐ வாஸ் ஹாப்பி. டசன்ட் மேட்டர். நானும் நிறைய ரஹ்மானோட ஆல் ரஹ்மான் ஃபேன்ஸ் லைக் மீ ஆல்சோ பிகாஸ் ஐ ஹவ் sung a few songs with Rahman and they all like it. So I'm glad. ஸோ ஈகோ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஈகோ தான் எல்லாத்தையும் கெடுக்கிற விஷயம். இட்ஸ் பெட்டர் வி டோன்ட் ஈகோ. எப்பாவது சில சமயம் தூக்கும், நாட் ஃபார் ரஹ்மான், வேற எதுக்காவது தலை தூக்கும், அப்புறம் அதை அப்படியே அமிக்கிடணும். நீங்க ஒரு லைஃப் அட்வைஸ்க்கோ இல்லை நீங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும் போதோ யார்கிட்ட இமீடியட்டா போய் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதோ இல்லை அதை ஒரு சொல்யூஷன் சீக் பண்றதோ யார் கூட கேட்க மாட்டேன். அப்படியா? யார்கிட்ட கேட்க மாட்டேன் எப்பவுமேவா? இல்ல ஐ திங்க் ஆஃப் அல்லா, அவர் ஒரு ஆன்சர் கொடுப்பாரு, எனக்கு எப்படியாவது வரும். அந்த ஆன்சர் தான். ஐ திங்க் ஹீ ரூல்ஸ் மீ, காட் ரூல்ஸ் மீ. அண்ட் ஸோ யார்கிட்ட ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி ஒன்று. எல்லா கஷ்டமும் எல்லா துக்கமும் எனக்கும் இறைவனுக்கும் உள்ளதான். வாட் இஸ் தி பிக்கெஸ்ட் ஃபியர் மேம்? ஒரு எப்போதுமே உங்களுக்கு இருக்கிற ஒரு பயம் அப்படின்னா அது என்ன? ஓவர் கம் பண்ணிட்டீங்களா? அதுதான். நோ அது என்னன்னா, மெயினா நம்ம இறைவன் கிட்ட ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டோம்னா அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. ஃபியர் இருந்ததுன்னா நீ இறைவன் கிட்ட சரண்டர் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இஃப் ஹி வாண்ட்ஸ் டு கிவ் சம்திங் டு யூ, who are you to stop it? Don't stop it. That's all. If he wants, he'll take it back. இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவும் இருக்கு, ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கு. எப்படி மேம் இது? ப்ராக்டிகாலிட்டி தான். அதுதானே நடக்கும். அவர் வந்து ஒன்று கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ணி தடுக்க முடியும்? அவர் ஒரு நல்லது பண்றாருன்னா அதை யார் தான் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. இனிஷியலா நம்ம அப்பா பத்தி பேசணும், லைக் லூசிங் someone who's really close to us அப்படிங்கிறது வந்து நம்ம பேசின மாதிரி ஒரு அந்த வேக்யூம் ஃபில்லே பண்ண முடியாது. ஐ திங்க் we will sometime learn to deal with it அப்படிங்கிறது தான். Exactly. You learn to deal with it. I felt the vacuum more when I was after 25 than when I was a child, because that time Patti was there, Tata was there, everybody was there to fill you up. Then slowly one by one left. So then you are left only with your mom. And mom's preferences changes from you to others. Appo you realize, oh my God, I don't have my father. So அதுதான். அம்மாவை லூஸ் பண்ணும்போது அந்த ஒரு அதுவும் இன்னொரு பயங்கர அது லூஸ் பண்ற வரைக்கும் அம்மாவோட அருமை தெரியல. லூஸ் பண்ணப்பறம் தான் தெரிஞ்சது, ஐயோ நம்மளுக்கு அம்மா இல்லையான்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஐ திங்க் ஃபுல் ஃபேமிலியே அவங்க அவங்க இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு 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 she was like a pillar to us. நம்ம அந்த பில்லர்ல சாஞ்சிட்டே இருக்கோம், நம்மளுக்கு தெரியாது அந்த பில்லர் நம்மளுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பில்லர் எடுக்கும்போது ஓ காட் நம்ம இவ்வளோ நாள் சாஞ்சு இந்த பில்லர் இல்லையா அப்படின்னு தோணும்ல, அதுதான் தட் இஸ் a ஷாக். இமோஷனலாக பிரேக் டவுன் ஆறுதுண்டா மேம் அதை நினச்சி? யா, வெளில நிறைய காமிச்சிக்க மாட்டேன், பட் இட் டஸ் ஹேப்பன். ஐ திங்க் படப்படன்னு பேசுகிறவங்க தான் நிறைய இமோஷனல் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இஸ் இட்? ஆமாம், டெஃபினெட்லி. யா, கம்பேர்ட் டு அதர்ஸ் ஐ எம் a little less emotional compared to others. Yeah. It's because I was very, very sensitive. I was a very, very sensitive person. ஸ்லோவாக ஹார்டன் ஆகி ஒரு பக்குவம் வந்துச்சு. அந்த பக்குவம் வரும்போது கொஞ்சம் லைட்டராக எடுத்துக்க முடிஞ்சது எல்லாத்தையும். ஸோ சில நேரங்கள் இந்த லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் நம்மளோட கோர் பர்சனாலிட்டியே மாற்றுறது ஓகேயா மேம்? அவரோட செயல் இப்படிதான் நீ மாறணும்னு அவர் கொடுத்தா அதை நம்ம who are we to stop it? We can't. This is how he wants us like this. Now I'm in total surrender to God. So அப்போ you don't need anybody else. அவர் இருக்கும்போது நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அவர் பார்த்துப்பார்.